அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதத்தின் வரலாற்றின் தொடர்களை நாம் பார்த்து வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமத்து சஅதியாவினிடத்திலே பால்குடி குழந்தையாக இருக்கிறார்கள். பால்குடி குழந்தையாய் பெருமானாரை எடுத்து போகிற ஹலீமா அவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லா என்ற கிதாபிலே அவர்கள் குறிப்பிட்ட பல செய்திகள் உண்டு. ஆச்சரியமான பல தகவல்கள் இருக்கின்றன. எப்போதும் நோய்ந்து போயிருக்கிற அவர்களுடைய ஆடுகள் ரசூலுல்லா வந்த பிறகு அவைகள் நன்றாக மேய்ந்து விட்டு அதிகம் பால் தருபவைகளாக மாறியிருந்தது, வீட்டில் பரக்கத் ஏற்பட்டிருந்தது என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு மகன் இருந்தார், ஹலீமாவுடைய மகன். ரசூலுல்லாவுக்கும் அப்துர் ரஹ்மானுக்கும் ஒரே நேரத்தில் பால் புகட்டுவார்கள். வலது மார்பிலே பாலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகட்டப்படுகிற போது அன்னை ஹலீமா சொல்லுகிறார்கள், சில நேரம் மொல்லமாக இடது மார்பின் பக்கம் நான் கொண்டு வருவேன். அவர்கள் பால் அருந்த மறுத்து விடுவார்கள். சகோதரரின் ஹக்குக்குள்ளே தன் சகோதரர் அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய பங்கிலே அவர்கள் வருவதற்கு விரும்பவில்லையா என்னவோ தெரியவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது மார்பில் பால் அருந்தியதே இல்லை என்று குறிப்பிடுகிறார். சின்ன குழந்தையிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு போங்கு, சின்ன குழந்தையில இருந்தே அவர்களுடைய செயல்பாடுகளில் ஏதோ ஒரு வகையான நேர்த்தி, வளரும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள் அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நாளொரு வண்ணமாய் பொழுதொரு மேனியாய் வளர்ந்து வருகிற அந்த இளம் தருணத்திலே தான் ஆச்சரியமான ஒரு செய்தி நடக்கிறது. ஹலீமாவுடைய குழந்தைகள் ஓடி வருகிறார்கள். நம்முடைய சகோதரர் முகம்மதை யாரோ கீழே கிடத்தி ஏதோ அவர்களுடைய நெஞ்சை பிளந்து எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி ஹலீமாவுக்கு வரும்போது ஓடி வந்து பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கீழே படுத்திருக்கிறார்கள். வேறு எந்த காட்சியும் அவர்களால் பார்க்க முடியல. என்ன நடந்தது? இதைத்தான் நாம் புகாரி உட்பட பல கிதாபுகளிலே, வரலாற்று கிதாபுகளிலே ஷக்கு சதுர், உள்ளத்தை பிளக்குதல் அப்படின்ற பாடத்துக்கு கீழே பார்க்குறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அதிகமாக இது நடந்திருக்கிற 2-3 தடவை நடந்துருச்சு. என்ன செய்தார்கள்? ஏதோ நெஞ்சை பிளந்தார்கள், உள்ளுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு பகுதியை எடுத்து வெளியே போட்டார்கள். ஹாதா ஹல்லு மின ஷயாத்தீன், இது ஷைத்தானுடைய பங்குல உள்ள ஒன்று, இதில் தான் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் தொடங்குகிறது என்று சொல்லி ஒரு பகுதியை வெளியாக்கினார்கள். அப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னாலே மேராஜருடைய இரவை நாம் பார்க்கிற போது கூட நபிகள் பெருமானாருடைய உள்ளம் பிளக்கப்பட்டு ஒரு தட்டில் பெருமானாருடைய கல்பு வைத்து சுத்தப்படுத்தப்படுகிறது. கல்பை சுத்தப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக, அல்லது இருதயத்தின் ஒரு பகுதியிலிருந்து ஒரு சதை கட்டி எடுத்து வெளியே போடுகிற ஒரு நிகழ்வாக, இப்படியெல்லாம் ஷக்கு சதுர் என்கின்ற ஒரு செய்தி பெருமானாருடைய வாழ்க்கையில் இணைந்தே வருகிறது. என்ன அர்த்தம்? உலமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்வார்கள். ஒரு இயல்பான ஒரு மனிதனில் இருக்கின்ற பல்வேறு விதமான குணக்கோளாறுகளை பார்க்கிறோம், நடத்தை பிரச்சனைகளை பார்க்கிறோம். இது அத்தனை அபிலாசைகளிலிருந்தும் அவர்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிற பணியை சின்ன குழந்தையிலிருந்து அல்லாஹ் செஞ்சுட்டான். எனவே நார்மலான ஒரு குழந்தைக்கு இருக்கிற அந்த ஆசை, தேட்டம், விளையாட்டு கவனங்கள், பொடுபோக்குகள், இது போன்ற விஷயங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்காது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையிலிருந்தே தன் பணியை தானே பார்க்குற மாதிரியான ஒரு சூழலில் வளர்ந்து விட்டார்கள். ஆடு மேய்ச்சு எதையோ சில ஊக்கியாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பாதிக்கிற பண்பை வளர்த்திருந்தார்கள். தான் இருக்கலாம், தாத்தா வீட்டில் தான் இருக்கிறார்கள், அப்துல் முத்தலிப் தான் வளர்க்கிறார், அவருடைய பெரிய தந்தை அபு தாலிபினுடைய பராமரிப்பில் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆடு மேய்க்க போவார்கள். இப்படி போகும்போது ஒரு குரூப் சேர்ந்துருச்சு. அவங்களோட சின்ன சின்ன குரூப், சின்ன சின்ன ஆடு மேய்க்கிற இடையர்கள்லாம் ஒரு குரூப்பாக மாறிட்டாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களே, ஒரு 10 வயசு பிள்ளைங்களே கூட வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறாங்க, ஃபுட்பால் டீம் வச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கு. 10 வயசு பிள்ளைக்கே இன்றைக்கி ஒரு கமிட்டியாக இருப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இங்கே அந்த பிள்ளைங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட பக்கத்து ஒரு நாடகத்துக்கு நம்ம எல்லாம் ஒன்றா போகிறோன்னு முடிவு எடுத்துட்டாங்க.
இப்படி ஒரு பண்பு இருக்கத்தானே செய்கிறது. இந்த சம்மர் லீவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குரூப்பாக ஏதாவது ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போகிறதுக்கு இவங்களாம் முடிவு செய்து கொள்வார்கள். போகணும்னு முடிவெடுக்கிறாங்க. நண்பர்கள் வட்டாரம் சேர்ந்து ஒன்றை சொல்லுகிற போது ரசூலுல்லாவுக்கு பிரியமில்லாவிட்டாலும் அதை மறுப்பதற்கு முடியவில்லை. அழைத்து போயாய்விட்டது. ஒரு நாடகத்தினுடைய மேடை அங்கே போடப்பட்டு நாடகம் தொடங்குகிறது. ரசூலுல்லா போய் உட்கார்ந்தவொடனே அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்துட்டான், தூங்கி விட்டார்கள். அவர்களை எது எழுப்பியது என்று சொன்னால் சூரிய வெளிச்சம் அவர்கள் மேலே பட்டவொன்னே எந்திரிக்கிறாங்க. அந்த நாடகத்தில் எந்த காட்சியும் அவர்கள் மனசில் பதியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்தபனி ரப்பி அஹ்ஸனத அதீபா, என் ரப்பு என்னை அழகாக ஒழுக்கம் மூட்டினான். அல்லாஹுவே அவர்களை ஒழுக்கமூட்டி வளர்த்தான். சிறு குழந்தையில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற லகுவான காரியங்களில் இருந்து விலக்கி அல்லாஹ் வளர்க்கிறான். காபத்துல்லா பணி செய்கிறாங்க சின்ன பிள்ளையில். ரசூலுல்லா சிறு குழந்தையாக இருக்கும்போது தான் காபத்துல்லாவை எடுத்து பிரிச்சுட்டு மீண்டும் சரி பண்ணி கட்டுகிற ஒரு பணி நடக்குது. அப்போது கல் தூக்கும்போது ரசூலுல்லாவும் கல் தூக்குனாங்க. கல்லை தூக்கிட்டே வரும்போது சின்ன பிள்ளை 5-6 வயசு பிள்ளை கல்லை தூக்கும்போது அங்கே அவர்களுடைய சிறிய தந்தை ரசூலுல்லாவை பார்க்குறாங்க. கல்லை தூக்கி தோளில் வச்சுருக்கிறீங்க, கல் அழுந்தோம், சின்ன பிள்ளைக்கு வேட்டி இசார் எதுக்கு, கீழ் வேட்டி எதுக்கு, இதை அவுத்துட்டு இந்த தோளில் வச்சுக்கிட்டிங்கன்னா அழுந்தாமல் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரசூலுல்லாவுடைய இசாரை கீழாடையை அவிழ்த்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கீழே அகர்ற சாய்க்கா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார்கள். இப்னு இஸ்ஹாக் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் இங்கே நமக்கு எழுதி தருவார்கள், உஸ்துர் முஹம்மத் அவுரத்தக், யா முஹம்மத் உஸ்துர் அவுரத்தக், உன்னுடைய அவுரத்தை நீ மறைத்துக்கொள் என்கின்ற சத்தம் அவருடைய காதில் விழுந்ததா. சின்ன குழந்தையில இருந்து தங்களை பராமரித்து அவர்களை பாதுகாத்து அவர்களை வளர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையிலிருந்து இந்த தர்த்தீபில் வளர்ந்தார்கள். இன்னைக்கு நமக்கு அதுதான் பாடம். சிறு குழந்தையில நாம் கொடுக்கிற கல்வியும் ஒழுக்கமும் ஆற்றலும் தான் அவர்களுடைய முதுமை தொட்டு அவர்கள் மூப்படைகிற வரை அவங்க மனசில் பதிவாக இருக்கும். சின்ன பிள்ளையில எப்படியோ நம்ம விட்டுடுறோம். அது சிறு குழந்தையிலேருந்து செல்ஃபோனை கொடுத்துட்றோம். கொஞ்ச நேரம் பிரச்சனை பண்ணால் செல்லை கையில் கொடுத்துருவோம், நீ போய் அங்கே உட்காந்துக்க. கார்ட்டூனை பார்த்தாலும் சரி, எதையோ பார்த்தாலும் சரி, இதைக்கு விட்டு விடுகிறோம். செல்ஃபோனுகள் என்ன சாதாரணமான விஷயங்களா? அதில் நெட்டு கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும், எல்லாம் அதில் காட்சி தரும். ஒரு சிறு குழந்தையில் இருந்த பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கு ஏற்பட்டு விடுகிறது அல்லவா? இன்றைக்கி செல்ஃபோனுகளில் சில வீடியோக்களை நாம் பார்க்கிறோம். செல்ஃபோனோடு அடிக்டான குழந்தை ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நிலைமையில் வளர்கிறது. இயல்பாக வளர்ந்த அந்த குழந்தைக்கும் செல்ஃபோனில் அடிக்டான குழந்தைக்கும் சிந்தனையில் வேறுபாடு, மன ஓர்மையில் வேறுபாடு, ஒரு விஷயத்தை அவர்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இன்னைக்கு சொல்லுகிறாரு. இதை மீட்கிறதுக்கு என்னென்னு ஒரு கமிட்டிலாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஆலோசனை கமிட்டி இந்த மாதிரி செல் அடிக்டான எல்லா குழந்தையும் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது. கவுன்சிலிங்கெல்லாம் தாண்டி பெற்றோர்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன் குழந்தைகளின் கைகளுக்கு போகாமல் இருந்தாலே அந்த குழந்தைகளை நாம் மீட்டெடுத்து விட முடியும். அந்த அளவிற்கு சிறு குழந்தைகளின் சூழல் போகிறது. எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சிறு குழந்தையில் இவ்வளவு பக்குவமாய் வளர்க்கப்பட்டார்கள் என்கின்ற செய்தி நமக்கும் ஒரு பாடம். குழந்தைகளின் வளர்ப்புல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினாதான் அவர்களுடைய எதிர்கால வாலிப வயதும் அவர்களுடைய பெரிய வயதும் சிறப்பாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குழந்தை பருவம் இதோடு நிறைவு பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை தொடர்ந்து கேட்கின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக.